ரெண்டு காரியம், ஒன்னு பர்சன் ஆஃப் ஜீசஸ், இன்னொன்னு பிரின்சிபல் ஆஃப் ஜீசஸ். ஒன்று இயேசு என்ற நபரை குறித்தும் கிறிஸ்து இயேசுவினாலே இருக்கக்கூடிய பிரமாணம், கிறிஸ்து இயேசுவின் ஜீவனை அளிக்கிற பிரமாணம். This book is full of principle. ஏராளமான பிரமாணங்களை குறித்து இங்கே போதிக்கிறது. அவர் உங்களுக்காக யாவையும் ஏற்கனவே உலகம் உண்டாறதுக்கு முன்பாகவே உன்னதத்திலே என் தேவன் உங்களை ஆசீர்வதித்து விட்டார். அந்த நோக்கத்தை நீங்க அறிந்து, நீங்க கண்டுபிடிச்சு, அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் இதுதான் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்களா, நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆயிடும், வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. சங்கீதம் 68வது சங்கீதம் 19வது வசனத்தை நாம் எடுப்போம். சங்கீதம் 68:19. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. இதை பல மொழிபெயர்ப்பில் நம்மளால இதை பார்க்க முடியும். ஒரு சில மொழிபெயர்ப்பில் இப்படிதான் எழுதியிருக்கு, என்னாலும் பாரம் சுமத்தினாலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் என்று சில மொழிபெயர்ப்பில் இப்படி போட்டிருக்கு. ஆனா நிறைய மொழிபெயர்ப்பில், கிங் ஜேம்ஸ் கூட இப்படிதான் போட்டிருக்கு. அது எப்படி போட்டிருக்குன்னா, blessed be the Lord who daily loadeth us with benefits, even the God of our salvation. நன்மை என்னும் பாரத்தினாலே சுமத்துகிற என் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாள்தோறும் நன்மை என்னும் பாரத்தை நம்மேல் சுமத்துகிற என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுதான் கரெக்டான மொழிபெயர்ப்பு. இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை சொல்ல வர்றார். எப்படி தேவன் எகிப்து தேசத்தில் அடிமைகளாயிருந்த பொழுது கர்த்தர் அவர்களை அற்புதமாக விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து நாள்தோறும் நன்மையை எப்படி சுமத்தினார் என்று அவர் சொல்லுகிறார். பார்வோனின் கீழாக 400 ஆண்டுகள் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். 30 ஆண்டு காலம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே நன்றாக இருந்தார்கள். யோசேப்பு இருக்கும்போது, யோசேப்புக்கு பிறகு 400 ஆண்டு காலம் அவர்கள் மிகுந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். பார்வோன் மிகுந்த பாரங்களை அவர் மேல் சுமத்தினார். இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்விலே, இன்றைய புது உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்விலே ரட்சிப்பை பெற்ற பிறகு சில காரியங்களை நாம் விளங்கிக் கொள்ளும்படி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நமக்கு உதவி அளிக்க வேண்டும் என்பதற்காகவே பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் என்ன நடக்கப் போகிறது என்பதை விளங்கும்படி சில சம்பவங்களை தேவன் நிகழ்த்தி வைத்தார். இவ்வளவு ஏன் செய்தார்னா, நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்க சில காரியத்தை சுலபமா புரிந்து கொள்ளணும். எனக்கு என்ன வருத்தம்னா, நிறைய பேர் சொல்றதை பார்த்திருக்கேன், அது பைபிள்ல இருந்து எடுத்து சொன்னா நிறைய பேருக்கு புரியாது. ஒரு பிசாசுடைய பொய் பாருங்க, தந்திரம். நீங்களும் நானும் சுலபமா விளங்க வேண்டும் என்பதற்காகவே சில சம்பவங்கள் என்ன நடக்க போகிறது. இன்றைக்கு நீங்கள் அவரை நம்பி அடைக்கலமாய் ஓடி வந்த நீங்கள் ரட்சிப்பு என்பது என்ன என்று விளங்கும்படி சில காரியங்கள் ஏற்கனவே சில காரியங்கள் நிகழ்ந்தேறியது. பழைய ஏற்பாட்டில் என்ன நடக்கப் போகிறது, அதாவது பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டில் என்ன நடக்கப் போகிறது என்பதை சில சம்பவத்தின் வழியாக தேவன் காட்டினார். பார்வோன் பிசாசுக்கு ஒரு நிழலாட்டம். ஒவ்வொரு நாளும் பிசாசு எப்படி பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி கொடுமையான வேலைகளை வாங்கி அவர்களை வேதனைப்படுத்தினானோ, அதுபோல பாவ பிடியிலே பாவத்தினாலே வந்த சாபம், மரணம் என்று சொல்லும் பொழுது தீமை அல்லது சாபம், இவைகள் ஒவ்வொரு மேலையும் சுமத்தப்பட்டது ஒரு மனுஷன் பாவத்தினாலே. இப்படி நாம் எல்லோருமே பாவம் நம்மேல் சுமத்தப்பட்டு வேதனை உள்ளவர்களாக இந்த உலகத்தில் சமாதானம் இல்லாத நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம்.
தேவன் எப்படி மோசையை அனுப்பி இந்த ஜனங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தாரோ அதே போல தேவன் தமது குமாரனை அனுப்பி இருளின் அதிகாரத்திலிருந்து அன்றைக்கு பார்வன் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தது போல உங்களையும் என்னையும் தேவன் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாரன் ராஜ்யத்திலே தேவன் நம்மை உட்படுத்தினார். எப்படி புரிய வைக்கிறோம் பாருங்க, ரெண்டு சம்பவத்தை ஒப்பிட்டு பார்க்க. ஒரு காலத்திலே பார்வன் கீழே இருக்கும் பொழுது அவர்கள் நாள்தோறும் துன்பத்தை அனுபவித்தார்கள். வெளியே வந்த பிறகு ரட்சிப்பு பெறுவதற்கு முன்பாக ஒன்றுமில்லாத நிலையிலே நாம் வாழ்ந்தோம். ரட்சிப்பு இல்லை, தெய்வ அன்பு நம்மால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை, சமாதானம் இல்லாத நிலையிலே வாழ். இந்த உலகத்துக்கு சில சிஸ்டம், உலகத்தில் வாழுகிற ஒரு பேட்டர்ன். அந்த சந்தோஷம் என்று சொல்லும்போது தான் நினைக்கிறாங்கன்னா, சில கஷ்டம் இருக்கும்போது அந்த என்ன எதிர்பார்க்குறாங்களோ வந்த உடனே பா சமாதானமாயிடுச்சின்னு நினைறாங்க. ஆனால் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தா இந்த சமாதானம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காது. அது பணமாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும், நீங்கள் இந்த உலகத்தில் என்ன நன்மை வேண்டுமோ அந்த காரியங்கள், திங்ஸ், அந்த பொருட்கள் அல்லது உலகத்தில் உள்ள பொருளோ பணமோ உங்களுக்கு ஒரு நிறைவை கொடுக்க முடியாது. உண்மையான ஒரு நிறைவு, ஒரு பூரணம் எங்கே இருக்கிறது என்றால், தேவன் அவரோடு கூட இணைந்து ரட்சிப்பு அல்லது அவரோடு பேசுகிற ஒரு அனுபவம். இந்த ரட்சிப்பிலே தேவன் அதை தான் காட்டுறார். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்த பிறகு வேதம் சொல்லுகிறவர்கள் ஏராளமான பொன்னோடு வெள்ளியோடு புறப்பட்டு வந்தார்கள். கையில ஏராளமான நன்மைகள் இருக்கு. இப்ப பாருங்க, ரட்சிப்பு வெளியில அந்த பாவ பிடியில் இருந்து அல்லது பார்வன் பிடியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை காட்ட விரும்புறாங்க. பாலைவனத்துக்கு போயிட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா செல்வமும் இருக்கு, தேவைக்கு மிக அதிகமா இருக்கு. ஆனா என்னன்னா, இந்த பணம் வச்சு அவங்களால மற்ற காரியங்கள் வாங்க முடியல. அங்க தண்ணி இல்லை, அனுதின உணவுக்கு வழி இல்லை, ஆனா பணம் இருக்கு. அப்போ சுத்திக்கிறவங்களும் நினைச்சாங்க கண்டிப்பா இவங்க செத்துருவாங்க, இந்த கோல்டை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு எல்லா ராஜாக்களும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சுற்றி இருக்கிறவங்களும் பார்க்கணும், இவரை நம்பி வந்த ஜனங்களும் பார்க்கணும். முதல் காரியம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், இந்த பணம் செய்ய முடியாததை நான் உங்களுக்கு செய்யறேன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையில வாழ முடியும் என்பது அங்க காட்டினார். அப்ப தேவன் தமது வார்த்தையை அவர்களுக்கு பேசி கண்மலையை பிளந்து ஆறுகளை உண்டாக்கி வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து இறைச்சியை கொடுத்து தேவன் அவர்களை போஷித்தார். பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி தூண். ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அது ஒண்டி கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு என்ன வேணுமோ அது கொண்டு தான் கர்த்தர் கொடுத்தார். ரட்சிப்பை பெற்ற பிறகு நீங்க வேணா கவனிச்சு பாருங்க, அனுதின தேவைகள் அற்புதமா நடக்கும், அற்புதமா நடக்கும். ஆனால் கர்த்தர் அற்புதத்திலே நின்று விடாதபடி அவர்களுக்கு கர்த்தர் இன்னொரு இடத்தை கொண்டு போகபடி தேவைக்கு மிக அதிகமாய் கர்த்தர் சொல்றாரு, உனக்குன்னு ஒரு தேசத்தை நான் பார்த்து வச்சிருக்கேன், அது பாலும் தேனும் இருக்கிற இடம் அல்ல, பாலும் தேனும் ஓடுகிற, தேவைக்கு மிக அதிகமாக. அப்ப ரட்சிப்பை பெற்ற உடனே நம்முடைய வாழ்க்கையில சில அற்புதங்கள் நடக்கும். நல்லா கவனிங்க. அற்புதம் சொன்னா, இன்னைக்கு நமக்கு சில பிரச்சனைகள் இருக்கும்போது கர்த்தர் நம்மளை கைவிடாம அதிசயமா இயற்கை சக்திக்கு அப்பாற்பட்ட விதத்துல சில காரியங்கள் நடக்கும். ஆனால் நீங்க வெறும் அற்புதத்துல என்னிடக்கூடாது. அற்புதம் என்பது ஒவ்வொரு பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு காரியத்தை பெறுறது. உதாரணமா நான் சொல்ல போனா, வியாதி கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறது ஒரு அற்புதம். இன்னைக்கு நாளைக்கு எப்படி குடும்பம் நடக்க போதுன்னு தெரியாது, கையில பணமே இல்லை, ஆனா கர்த்தர் அன்றைக்கு அதிசயமா கர்த்தர் உங்களை தேவையை சந்திச்சு நடத்துறது அற்புதம். ஆனா ஆசீர்வாதம் என்பது வியாதி வந்த பிறகு சுகம் பெறுவது அற்புதம், வியாதியே இல்லாம வாழறது ஆசீர்வாதம். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த நிலையில இருக்க போறது இல்லை, நான் இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக போறேன். இப்ப என்ன பண்ண போறேன், இந்த அற்புதத்தை ஸ்டாப் பண்ண போறேன். மண்ணா ஓய்ந்தது, பக்கத்துல பார்க்க சொல்லுங்க. நிறைய பேருக்கு இந்த ஓய்ஞ்ச உடனே பயம் வந்துடும்.
அவங்களுக்கு தெரியல அடுத்த ஸ்டெப் போறோம்னு தெரியல. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, என் தேவன் ஒவ்வொரு நாளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து உங்களை நடத்துகிற தேவன் அல்ல. நீங்க புசிக்கணும், திருப்தி ஆகணும், மீதி எடுக்கணும், பிறருக்கு கொடுக்கிற அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். தேவைக்கு மிக அதிகமாக எல்லாம் சொல்லுவோம். எனக்கு எதுக்குன்னு கேட்டா, உங்களுக்கு வேணாம் விட்டுருங்க, எனக்கு கொடுத்துருங்க. அமைதி ஆயிட்டீங்க. சில பேர் நினைக்கிறாங்க, எதுக்கு பிரதர் தேவைக்கு மிக அதிகமா? தேவைக்கு மிக அதிகமா எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, மற்ற ஊழியத்துக்கு கொடுக்கணும், உங்க வழியா சபை ஸ்தாபிக்கப்படணும். ஆமென். அதனால உங்க எண்ணங்கள் விரிவாகணும். எனக்கு 2 பிள்ளைங்க வாழக்கூடாது, என்னை கொண்டு ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா வைங்கன்னு கேட்கணும். ஆண்டவரே, அடியனையும் 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஜெபம் பண்ண விடாது. என் குடும்பத்தையும் ஆண்டவரே பல விசுவாச குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி என் எல்லையை விரிவாக்கும். ஆண்டவரே, நான் அநேகருக்கு கொடுக்கக்கூடிய மகளா என்னை மாற்று. இந்த தேசம் முழுவதும் தேவனுடைய சுவிசேஷத்தால் நிரம்பணும்னா நீங்க பல மடங்கு உயர்ந்து வரணும். இப்ப இருக்கிறதை விட 1000 மடங்கு நீங்க நல்லா ஆகணும். அப்ப ஆசீர்வாதம் என்ன, அற்புதம்னா என்னன்னு உங்களுக்கு காட்டுங்க. ஆசீர்வாதம் என்பது அது பிரமாணங்களுக்கு உட்பட்டது. அற்புதம் என்பது பிரமாணங்களுக்கு எதிரானது. அது பிரமாணத்துக்கு உட்பட்டே இருக்காது. கண்மலையை பிளந்து ஆறுகளை கொடுத்தாரு, இயற்கையில நடக்காது. இயற்கையின் பிரமாணமா அது நடக்கிறது வாய்ப்பு கிடையாது. பாலைவனத்தில் பூக்கள் பூத்ததே அது இயற்கையின் பிரமாணம் அல்ல, நடந்தது. ஆனா அதுக்கப்புறம் அப்படியே வைக்கல. அதான் சொல்றாரு, இல்ல நான் பிரமாணத்தை வயலேட் பண்றதே இல்லை. இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாரு, அங்க விதை விதைக்கவும் தண்ணீர் பாய்ச்சவும் கர்த்தர் அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றாரு, நீங்க வேலை செய்யுங்க. அப்ப ஆசீர்வாதம் என்பது நம்ம செய்யணும். எப்பவுமே இப்படியே உட்காந்துட்டு இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்குமா, நாளைக்கு ஒரு அற்புதம் நடக்குமா அப்படின்னு சொல்லி மேலேயே பார்த்துட்டு இருக்க கூடாது. நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள் வரணும். அப்ப எப்படி இப்படி ஆசீர்வாதத்தில் மூழ்குவது என்கிற ஒரு அருமையான காரியத்தை நான் இப்பொழுது போதித்துக் கொண்டு வருகிறேன். ரட்சிப்பை பெற்ற பிறகு தேவன், அதாவது நீங்கள் ஊழியத்தின் வழியாக சபையிலே தேவன் போதகர்களை மேய்ப்பர்களை ஏற்படுத்தி தேவனுடைய வார்த்தையை போதித்த பிறகு நீங்க எவாஞ்சலைஸ் பண்றீங்க, சுவிசேஷ வேலையை செய்றீங்க. நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வழியாக அற்புதங்கள் நடக்கிறது. அற்புதங்கள் நடந்த பிறகு சபையிலே ஜனங்கள் வரும் பொழுது போதிக்கிற வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இனி நீங்கள் அற்புதத்தின்படியே வாழாதபடி இன்னும் ஒரு பெட்டர் லைஃப், இதை விட ஒரு சிறந்த வாழ்வை சபை போதிக்கிறது. ஏன் சபை? கவனிங்க, கர்த்தர் ஒரு சுவிசேஷ பணியை ஏன் கொடுக்கிறாருன்னா, நீங்கள் எல்லாரும் சுவிசேஷ பணியை செய்யணும். இங்க இருந்து தேவனுடைய வார்த்தையை அறிந்து தெரிந்து கொண்ட பிறகு நீங்க போய் இந்த சுவிசேஷ வேலை செய்யும் பொழுது உங்கள் வழியாக அற்புதங்கள் நடக்குது. நீங்க கையை வைக்கிறீங்க, ஜெபம் பண்றீங்க, வியாதிகள் சுகமாகறாங்க, அவங்க வாழ்க்கையில் நன்மைகள் நடக்குது, அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் உண்டாகும். பிறகு நீங்க சபைக்கு அவங்களை அழைச்சிட்டு வரீங்க. அவங்க வந்த பிறகு இப்படி எப்படி நாம் ஆசீர்வாதமாய் வாழ்வது என்பதை சபையிலே போதிக்கப்படுகிறது. அப்படின்னா சுவிசேஷ வேலை செய்யறவங்களும் கண்டிப்பா சபைக்கு வரணும். ஞாயிற்றுக்கிழமை சபையிலே போதிக்கப்பட வேண்டிய காரியத்தை சுவிசேஷர்களும் கேட்கணும். இன்னைக்கு ரொம்ப வருத்தம், சுவிசேஷர்கள் ஞாயிற்றுக்கிழமையும் கூட்டம் நடத்துறாங்க. தப்பு. சுவிசேஷர்கள் சபைக்கு போனோம், அவங்க ஒரு போதகர் கிட்ட அடங்கி அங்க இருக்கணும். ஆர்டர், தேவன் ஏற்படுத்தியிருக்க ஒழுங்கு. சரி, சுவிசேஷர்கள் சபைக்கு வந்தாக்க அவங்கள சபையில உட்கார்ந்து வார்த்தையை அவங்க கேட்க விட மாட்டாங்க, அவரையே கொண்டு வந்து மேல நிறுத்திடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியல, என்னன்னே ஒன்றும் புரியல. ஏன்னா போதிக்கிறதுக்கு அவங்க கிட்ட ஒன்றும் இல்லை. ஏன் நீங்க போதிக்கப்படுகிறது? நல்லா கவனிங்க. இனி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தில் மூழ்கணும். ஒரு காலத்திலே நாம் பாவத்திலே மூழ்கி கிடந்தோம், வியாதி நம்மை மூழ்கடித்தது, தரித்திரம் குடும்பத்திலே மூழ்கி இருந்தது, கவலையிலே மூழ்கி இருந்தோம், பயத்திலே மூழ்கி இருந்தோம், தோல்வியிலே மூழ்கி இருந்தோம். ஆனால் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வந்த பிறகு கர்த்தர் சொல்றாரு, இல்ல, இனி நான் இன்னொரு நிலைக்கு நான் கொண்டு வருகிறேன். பாவத்தின் கீழ் இருந்த நீங்கள், தேவனுடைய நீதி உங்கள் மேல் சுமத்தப்படுகிறது.
வியாதியோடு நாம் வாழ்ந்தோம், ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை எதிர்பார்த்தோம். ஆனா இப்ப கர்த்தர் சொல்றார், இல்ல, நான் உன்னை ஏற்கனவே சுகமாக்கிட்டேன். நீ 365 நாளும் நீ ஆரோக்கியமா வாழ முடியும். அந்த சுகத்தை உங்கள் மேல் தேவன் சுமத்துகிறார். சாபமும் தரித்திரமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம். ஆனால் சொல்லுகிறார், கலாத்திற்கு எழுந்த புத்தகம் 13:13 படி இந்த நியாயப்பிரமாண சாபத்தை நீங்கள் ஆக்கி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஆசீர்வாதம் என்றால் God's favor spoken over you. தேவனுடைய தயவு உங்கள் மேல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதம் என்பது மெட்டீரியல் கிடையாது, பொருள் கிடையாது. ஆசீர்வாதம் என்பது தயவு, தேவனுடைய தயவு, திறமை, ஆற்றல். அப்போ ஒரு மனுஷனுக்கு முக்கியமா இந்த உலகத்துல உயர்ந்து மேல வரணும்னா முதல்ல அவருக்கு தயவு கிடைக்கணும். மனுஷ கண்களிலே தயவு. உங்கள் வேலையிலே, உங்கள் தொழிலிலே, உங்கள் வியாபாரத்திலே நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு மற்றவர்கள் கண்களிலே உங்களுக்கு தயவு வேண்டும். அந்த தயவை கொடுத்து உங்களுக்கு ஒரு வழி திறக்கப்படுகிறது. வேலைக்கோ தொழிலோ படிப்பிலோ தேவன் ஒரு ஃபேவரை கொடுக்கிறாரு, உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்குது, ஒரு தயவு கிடைக்குது. பிறகு இதை செய்யும்படியான திறமையை தேவன் கொடுக்கிறார். உங்களுக்கு என்ன வேலையை செய்றீங்களோ அந்த வேலையை திறமையோடு செய்யும்படி திறமையையும் சாமர்த்தியத்தையும் அதற்கான பொட்டென்ஷியல் உள்ளடக்கத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். இதனுடைய விளைவு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, எந்த ஒரு மனுஷன் தான் செய்கிற காரியத்தில் தேவனிடத்திலிருந்து அந்த பலனை பெறும் பொழுது, அந்த திறமையை பெறும் பொழுது, அந்த சாமர்த்தியத்தை பெறும் பொழுது, அல்லது ஒரு ஐடியா தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற அந்த ஒரு ஐடியா அவங்க வாழ்க்கையிலே செல்வ சீமானாய் அது மாற்றி விடுகிறது. நீங்க செய்தால் கர்த்தர் நீ செய்வது எல்லாம் வாய்க்க ஆசீர்வாதம். அற்புதம் செய்யாமலே வர்றது. நல்லா கவனிங்க. யாருக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா செய்யாமலே வருது பாருங்க, அங்கேயே நின்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் யாரையும் சோம்பேறி ஆக்குறது இல்ல. செய்யாமலே உங்க வீட்டுல வரணும் அப்படின்னு வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க நினைக்கலாம், ஒரு காலத்துல பாஸ்டர் நான் ஒண்ணுமே செய்யல, எனக்கு நிறைய கிடைச்சது, இப்ப கிடைக்கலையே. அப்படி செய்யறது இல்லைங்க. அப்படி அவர் செய்திருந்தா எல்லாரும் நல்லா இருந்திருப்போம். கர்த்தர் எனக்கு ஒரு அதிசயம் செய்வாருங்க, எனக்கு அற்புதம் செய்திருப்பார். நான் பெந்தகோஸ்துக்காரனை நம்புறேன், செய்கிறவர். ஆனா இப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது பிரமாணங்களுக்கு உட்பட்டு தான் நான் செய்யறேன். இந்த தேவன் பிரின்சிபல், காட் ஆஃப் பிரின்சிபல், பிரமாணங்களுக்கு உட்பட்ட தேவன். போதிக்கும் போது பக்கத்தால் சொல்லுங்க, நல்லா கவனிங்க. சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க. இங்கிருந்து போயிடாதீங்க. இங்க இருக்கிற மாதிரி இருக்கும் உங்க எண்ணங்கள், அப்படியே எங்கேயாவது போயிடக்கூடாது. ஏன் தெரியுமா? இங்க இருக்கிற ஒரு ஆள் கூட எளியவனா இருக்க கூடாதுங்க. ஒருத்தர் கூட இங்க பலவீனமா இருக்க கூடாது. நல்லா வாழ முடியும். பிரியமானவனே, ஆத்மா வாழுகிறது போல. அப்ப யோவான் லெட்டர் எழுதும்போது நம்ம கடிதம் எழுதுறாங்க, சுகம் சுகமறிய ஆவல், நீங்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இதெல்லாம் கிடையாது. இது லெட்டர், சும்மா நம்ம எழுதுறோம். அப்படிலாம் யோவான் சும்மா லெட்டர் எழுதல. அவர் என்ன விசுவாசிச்சாரோ அதை எழுதினாரு. எதை எழுதினாரோ அதை அவர் அறிந்திருந்தார், விசுவாசித்திருந்தார். நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, கவனிங்க, நம்ம நல்லா வாழ முடியும். எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும், நம்புவதற்கு ஏதுவான இந்த சூழ்நிலைகள் இல்லாமல் போனாலும், அல்லது எதிரடையான சூழ்நிலைகள் இருந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகள் சாதாரணமானவர்கள் அல்ல. தேவன் அவர்களுக்கு தயவை வச்சிருக்கார். நீங்கள் போகும்பொழுது பிசாசு உங்களுக்கு ஒரு வேளை அடைக்கப்பட்ட வழியை வச்சு வெண்கல கதவை போட்டு இரும்பு தாழ்பால போட்டு அதை பூட்டி வச்சிருந்தா கூட கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு அந்த கதவை உடைப்பேன், உனக்கு ஒரு ஃபேவரை நான் கொடுப்பேன். எப்படிப்பட்ட மனுஷன் அந்த வழியே இல்லாம போனா கூட உனக்கு நான் வழியை உண்டு பண்ணி, நீ உள்ள போறதுக்கு ஒரு வழியை நான் உண்டு பண்ணுவேன். நீ உள்ள போ, அந்த வேலைக்கு போ, அந்த இடத்துல நீ போ. படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன்ல உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்கிறாரு. பிறகு சார் நீ செய். பசங்க நீங்க செய்யணும். அதை செய்யறதுக்கு திறமையை கொடுக்கிறார், அதை செய்யறதுக்கு சாமர்த்தியத்தை கொடுக்கிறாரு, பலனை கொடுக்கிறாரு. நீங்க செய்தால் வாய்க்கும். நிறைய பேர் பிடிக்க மாட்டேது. நான் என்னதுக்கு செய்யணும், நான் எதுக்கு படிக்கணும், கர்த்தரே எழுதிட்டு போனா நல்லா இருக்குமே. அப்படி எழுத மாட்டாருங்க. நீங்க தான் படிக்கணும். பெரியவங்களுக்கு சொல்றேன், நீங்க தான் வேலை செய்யணும். நீங்க தான் உங்க குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரணும்.
உங்களுக்கு கர்த்தர் சில பொறுப்பை கொடுத்திருக்காரு, உங்களை நம்பி இருக்கிறாரு. என் மகளை இந்த குடும்பத்தில் ரட்சித்து பேர் சொல்லி அழைச்சி வந்திருக்கேன். என் மகன் அந்த வீட்டில் நின்று சில காரியத்தை செய்வான், என் மகன் செய்வான். அதை செய்யும்போது அவனுக்கு நான் வாய்க்க செய்வேன். சுற்றி இருக்க ஜனங்க பார்த்து சொல்லுவாங்க, உனக்கு திறமை எங்கிருந்து வந்து சொல்லுவாங்க. அப்ப நீங்க சொல்வீங்க, இது என் பலன் அல்ல, என் சாமர்த்தியம் அல்ல, என் கர்த்தருடைய ஆசீர்வாதம். நீங்க ஒண்ணுமே செய்யாம அப்படியே இருந்து பொத்து பொத்துன்னு விழுந்ததுன்னா அவங்களும் சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா இருக்குதுங்க, நாங்களும் வந்துடுறோம், எங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்குமான்னு கேட்பாங்க. அது மேஜிக். அது இப்படி போட்டு அப்படி எடுக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் செய்யறது இல்லை. நீங்கள் படிச்சு பாருங்க, பார்வோனிடத்திலிருந்து பிடியிலிருந்து வெளியே வரும் பொழுது கர்த்தர் முதலாவது ஒரு கோலை கொடுத்து அனுப்புறாரு. அந்த கோல் சர்ப்பமாச்சு. அற்புதம் நடந்தது. அதே அற்புதத்தை அவங்களும் செய்தாங்க. மோசே செய்த அற்புதங்கள் ஒவ்வொன்றும் மந்திரக்காரங்களும் செய்தாங்க. எல்லாம் அப்படியே பார்க்கறாங்க. அற்புதம் எல்லா இடத்துலயும் நடக்கும். ஆனா பாவத்திலிருந்து விடுதலை எந்த இடத்திலையும் நடக்காத ஒரே ஒரு இடம், இயேசுவின் ரத்தத்தால மட்டும்தான் இந்த பாவத்திலிருந்து விடுதலை. அதை புரிய வைக்கிற பாருங்க, நமக்கு புரிஞ்சுக்கணும். நல்ல அற்புதம் அற்புதம் ஓடக்கூடாது. வார்த்தையை விசுவாசிங்க. உங்களுக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ், ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு இதுக்கு முன்னாடி நம்ம யாருன்னு தெரியாம நம்ம நினைச்சிட்டோம், பூச்சி புழு நினைச்சோம். ஆனா இப்ப தெரிகிறது, ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மை சிருஷ்டித்த தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மளால மாற முடியும். யூ கேன் பி லைக் காட். தேவனை போல் மாற முடியும். என்னது அநியாயமா இருக்குதே அப்படின்றாங்க சில பேர். நானா சொல்றேன், எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார், imitate God, be like God. தேவனை போல் இருங்கள். எப்படிங்க இருக்க முடியும்? அவர் எவ்வண்ணமாய் இருக்கிறாரோ அவ்வண்ணமாகவே யோவான் சொல்கிறார். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், அவருடைய இந்த வேத வசனமாகிய கண்ணாடியை நீங்கள் உற்று பார்க்கும் பொழுது நீங்கள் அந்த சாயலில் தானே மகிமை மேல் மகிமை அடைந்து நீங்கள் அவரை போல மறுரூபமாக முடியும். அப்ப மறுரூபம் சொன்னா அந்த அவர் முகத்தை மாதிரி மாறுறதில்ல. எல்லாம் கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? இயேசுவை போல மாறின உடனே ஒரு சினிமா படத்திலேயோ இல்லை யாராவது வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவர் தாடி வச்சிருந்தாரு, ஒரு வெள்ளை கலர் அங்கி போட்டிருந்தாரு, உடனே நீங்களும் ஒரு அங்கி ஒன்று மாட்டுக்கிட்டு தாடியை வளர்த்துட்டு இப்படி சொரிஞ்சு சொரிஞ்சு நடக்கிறது இல்லை. இந்த வெளிப்புறம் பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 5:16, திருப்ப வேணாம். ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியும், கிறிஸ்துவையும் நாங்கள் அறியும். மாம்சத்தின்படி அறியும். நாங்கள் எப்படி அறிந்து கொள்கிறோம்? ஆவியிலே. அவர் எப்படி இருக்கிறார்? கிறிஸ்துவானவர் யார்? காணப்படாத அதர்சனமான தெய்வத்தினுடைய தற்ஸ்வரூபமாய் பரிசுத்த தேவன், ஒருவனும் ஒரு நாளும் கண்டிராதவும் பார்க்க கூடாத ஜோதியாய் இருக்கிற அந்த தேவனை எந்த மனுஷனும் பார்க்கல. அவரை பார்க்கத்தக்க விதத்திலே மாம்சத்தில் வெளிப்பட்டு காணப்படாத தெய்வத்தை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டினார். இப்ப நீங்களும் நானும் இயேசுவை அவர் எப்படி பிதாவை காட்டினாரோ அதே போல கிறிஸ்துவை காட்டும்படி தான் இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நீங்கள் அவரை போல் வாழணும். அப்ப நம்ம ஆசீர்வாதத்தில் முழுகணும்னா, நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன், தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது. 2வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். தேவனுடைய வசனத்திலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அஸ்திபாரம் போட்டு கட்டி எழுப்பணும். அனுபவத்தில் அல்ல. எல்லாம் சொல்லுவோம் அனுபவத்தில் அல்ல. ரட்சிப்புன்னு சொல்லும்போது சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளானது. எல்லாம் சொல்லுவோம். நல்லா கவனிங்க. ஏன் இதை சொல்றேன்னா, அற்புதத்தை பெற்று விசுவாசிகளாகிறது இல்ல, சுகத்தை பெற்று விசுவாசிகளாகிறது இல்ல, கடன் தொலைந்து விடுதலையாகி விசுவாசிகளாகிறது இல்ல, சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள். இப்ப உங்களுக்கு ஒரு ஓப்பனிங் கொடுக்கிறார். நீங்க உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் ஒன்றும் தெரியாம இருந்து கடன்ல இருந்திருக்கலாம், ஒரு அற்புதம் நடந்திருக்கும், நீங்க சபைக்கு வந்துட்டீங்க, ஏதோ ஒன்று நடந்திருக்குது, உங்களுக்கு தெரியல என்ன நடந்தது. அப்போ உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படும். இந்த சுவிசேஷத்தின் வல்லமை என்ன?
எப்படி நாம் பாவத்தில் மரித்திருந்த நாம் கிறிஸ்துவானவர் எனக்காக மரித்து பிதாவாகிய தேவன் தமது ஆவியினால் இவரை உயிரோடு எழுப்பும் பொழுது அதே மேன்மையான மகத்துவமான வல்லமை ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கார். சுவிசேஷம் சொல்லுது, உன் பாவத்தை அவர் மன்னிச்சிட்டார். உங்கள் பாவத்தை தன்மையில் ஏற்றுக்கொண்டார். பாவமே அறியாத பாவமாகி உங்களை தேவ நீதியாக்கி இருக்கிறார். சுவிசேஷம் சொல்லுகிறது, அவரை அடித்த ஒவ்வொரு காயங்களால் நீங்கள் சுகமாகி விட்டீர்கள். சுவிசேஷம் சொல்லுகிறது, சாபங்கள் நீங்களாகிவிட்டது. இப்ப இதை கேட்டு விசுவாசிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆயிட்டேன். நம்ம என் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவம் அல்ல. நிறைய நேரம் உங்க வாழ்க்கையில கடந்த காலத்தில் சில அனுபவங்கள் இருக்கலாம். உங்க வாழ்க்கையில் சில காரியங்கள் சில அனுபவம் இருக்கலாம். சில அற்புதத்தை பெற்றிருக்கலாம், சில காரியத்தை நன்மையை பெற்றிருக்கலாம். இன்னைக்கு சில பிரச்சனை வந்த உடனே நீங்க உங்களுடைய அன்பு குறையுது, சபை கூடி வருதலை விட்டுடுறீங்க. சில பேர் எனக்கு ஒண்ணுமே நினைக்கலைங்க அப்படின்ற மாதிரி நின்றுறாங்க. ஏன் காரணம் என்னன்னா, அவங்க சுவிசேஷத்தை கேட்கல, ஏதோ ஒரு அற்புதம் பெற்றிருக்காங்க. இப்ப என்ன எதிர்பார்க்கறாங்க, இன்னொரு அற்புதம் நடக்குமா? நீங்க அனுதினமும் இனிமேல் அற்புதத்துல வாழக்கூடாதுங்க. அனுதினமும் தேவ நன்மையினால சுமத்தப்பட்டு உங்க பங்கு, உங்க கப்பு, உங்க பாத்திரம் நிரம்பி வழிகிற ஒரு வாழ்க்கையை என் கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணி வச்சிருக்கார். இந்த பொல்லாத உலகத்திலே, தீமையான உலகத்திலே நன்மையினால் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். வியாதியும் கவலையும் துன்பம் நிறைந்த இந்த உலகத்திலே சுகமும் சந்தோஷமும் உன் பங்கிலே நிரம்பி வழியும். தரித்திரமான இந்த உலகத்திலே நான் சொல்கிறேன், செல்வத்தினாலே உன் குடும்பம் நிரம்பி வழியும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இதுவரைக்கும் பல தோல்விகளை சந்தித்து வாழ்க்கையில நிம்மதியற்ற நிலைமையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் இந்த செய்தியை இந்த தொலைக்காட்சி வழியா நான் உனக்கு கொடுக்கிறேன். இனி இந்த நாள் ஒரு பெரிய திருப்பத்தை நீங்கள் காண்பீர்கள். எங்கே தலை குனிந்தீர்களோ அதே இடத்தில் என் தேவன் வாழ்க்கையை மாற்றுவார். அவர் அற்புதத்தின் தேவன் மட்டுமல்ல, அவர் ஆசீர்வாதத்தின் தேவன். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. எல்லையை நீ விரிவாக்கு, கயிறுகளை நீளமாக்கு, கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே.